ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூர்ணிகலா விலாக்ஸ். சண்டே மார்னிங் 5 o'clock. இதான் என்னோட அவுட்ஃபிட். நாங்கள் கிளம்பி மண்டபத்துக்கு போயாச்சு. மண்டபத்துக்கு போன உடனே இந்த மாதிரி ஐயரெல்லாம் கலசம் ஜோடிச்சு வச்சிருந்தாரு. ஜோடிச்சு வச்சிருந்த உடனே வந்து அரசம் குச்சி வச்சு பூஜை பண்ண சொன்னாங்க. அதனால நாங்கள் வந்து பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு இருந்தோம். 5 சுமங்கலிங்க சேர்ந்து செய்யுங்கன்னாங்க. காலையில் 5 மணின்றதுனால வந்து யாருமே ஏஞ்சிருக்கல. ஏஞ்சிருந்தவங்களை மட்டும் வச்சு பண்ணிட்டு இருந்தது. இந்த நடுவில் நிற்கிற இந்த எல்லோ சாரி வந்து எங்கள் அம்மா தான் முன்ன நின்று செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த ஐயர் வந்து எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். அவர் தான் எங்கள் வீட்டு எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வருவார். அதனால் அவரே இது பண்ணுது. அவர் கர்நாடகான்றதுனால நிறையா ரிச்சுவல்ஸ் வந்து கர்நாடகாவில் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் செய்கிற மாதிரி செய்யல. இந்த பானையெல்லாம் ஜோடிச்சு வச்சுட்டு இதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க சொன்னாங்க. வச்சுட்டு விளக்கேற்ற சொன்னாங்க. நாங்கள் 5 சுமங்கலியும் சேர்ந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு இருந்தோம். இதில் 2 பானை வந்து பொண்ணு வீட்டுக்கு, 4 பானை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்குன்னு சொன்னாங்க. அந்த 2 பானையில் ஒரு பானையில் வந்து துவரம் பருப்பு ரொப்பி கொடுக்கணும். அதை வந்து நாங்கள் அப்புறமா செய்யலான்னுட்டு இப்போதைக்கு இது மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தது. இது வந்து தாலி. இது எங்களோட தாலி. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து கங்கணத்தை வந்து பானையில் கட்ட சொன்னாங்க. அது கவுரு சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் நூல் வந்து ஜாஸ்தியாக சேர்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஐயரு. நாங்கள் 5 பேரும் சேர்ந்து ஒரு பானையில் கட்டிக்கிட்டு இருந்தோம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் கட்டி முடிச்ச உடனே அச்சதையை வந்து போட சொன்னாங்க. வத்தி ஏற்றி கும்பிட்டுட்டு அச்சதையை போட சொன்னாங்க. இப்போ 5 பேருமே சேர்ந்து இது பண்ணோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கிட்டோம். இது வந்து மாப்பிள்ளையோட தங்கச்சி, என்னோட தங்கச்சி. இப்போ மாப்பிள்ளை வராங்க.